நான் யோசிச்சு பார்க்கிறேன், மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னால என்ன நடந்தது? திரௌபதியை கூட்டிட்டு போறதுக்கு வராங்க, ஒரு தேரோட்டி வரான். தேரோட்டி கிட்ட சொல்றா, என்ன ஆச்சுன்னு கேக்குறா. இப்படி உன்னை வச்சு இழந்துட்டாங்கம்மா. அப்படியா, வர முடியாதுன்னு சொல்லு. காரணம் கேட்பாங்கம்மா. மாதவிடாயில இருக்கிறையா, மென்சுலேஷன் நடந்துட்டு இருக்கு, எனக்கு ஒற்றை ஆடையில் இருக்கிறேன். இல்லம்மா கூப்பிடுறாங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி ஃபெமினைன்லாம் இல்லையே, வெறும் ஒரு ஆடை சுத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும். மாதவிடாய் போய்கிட்டு இருக்கு, நான் எப்படி வருவேன்னு கேக்குறா. இல்ல உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வந்து வர சொன்னாங்க. போய் கூட்டி கேட்டுட்டு வா. முதல்ல அவர் தர்மர் என்னை சூதுல இழந்துட்டாருன்றாரு. அவர் தன்னை வைத்து என்னை இழந்தாரா, என்னை வைத்து தன்னை இழந்தாரான்னு போய் கேட்டு வா. எதுக்குமா அது போய் கேட்டுட்டு வரணும்? நானே சொல்றேம்மா. அவர் எப்படிமா உன்னை வச்சு தன்னை இழப்பார்? தன்னை வைத்து தானம்மா உன்னை இழந்தார். அப்ப அம்மா சொல்லுச்சு, அவதான் அம்மா. அவ சொன்னா, நாயகன் தான் தன்னை தோற்ற பின் என்னை நல்கும் உரிமை அவருக்கு இல்லை. எந்த சாத்திரத்தால் என்னை தோற்றிட்டார், வர முடியாதுங்கிறார். அழைச்சுக்கிட்டு கூட்டிட்டு போனாங்கல்ல. மகாபாரத போர் வந்ததற்கு மிக முக்கியமான காரணம், அவள் தலைமுடியை பிடித்து இழுத்துக்கொண்டு போகின்ற பொழுது வழியிலெல்லாம் அவளுடைய உதிரம் சிந்தி இருந்தது என்று எழுதுகிறார்கள். அந்த உதிரம் தான் இந்த உலகத்தை அழித்தது என்று மகாபாரத போருக்கான காரணத்தை வியாக்கியானம் சொல்லுகின்றவர்கள் சொல்கிறார்கள்.